சொல்ற அண்ணே என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்ன ஏதோ நில பிரச்சனைன்னு சொன்னான், உன் மேல பஞ்சாயத்து கொடுத்துருக்கான். ஆமாண்ணே, நானே உங்களை பார்க்கலாம்னு நினைச்சேன். கொஞ்சம் எதனா ஹெல்ப் பண்ணி சாதகமா முடிச்சு விடுங்களேன். பஞ்சாயத்துன்னு வந்துச்சுன்னா நான் நியாயத்தை மட்டும்தான் பேசுவேன். தம்பி கொஞ்சம் பார்த்துக்கோ. அண்ணே கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க அண்ணே. அண்ணே புடிங்க. தம்பி, அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்படுறதும் கிடையாது, கையில தொட்டதும் கிடையாதுடா. என்ன விஷயம் தெரியாத ஆளா இருக்க, கையில குடுத்துட்டு இருக்க, கவர்ல விட சொல்லுண்ணே. ஏய் தம்பி, ஊரு ரெண்டு போட்டா மூத்தாடிக்கு கொண்டாட்டன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அண்ணன் தம்பிக்கு பிரச்சனைனா இடையில பைசல் பண்ண வராங்க பாத்தியா. நம்ம பிரச்சனை தீர்ந்தோ இல்லையோ, அவங்க பிரச்சனை இதால தீர்த்துக்குவாங்க. அதனால நான் சொல்றத கேளு. அண்ணே, இன்னொரு பிறப்புல நாம 2 பேரும் ஒன்னாவா பிறக்க போறோம். ஒன்னா சந்தோஷமா இருந்துட்டு வாழ்ந்துட்டு போலாமே. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நாம பேசியே தீர்த்துக்கலாம். என்ன சொல்றதும் கரெக்டு தான்பா. ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாயத்துன்னு சொன்னானுங்க, மணி 10 ஆச்சு. பொறுப்பையிலும் காணும். 2 பேரும் சேர்ந்து வராங்க. இது நமக்கு நல்லது இல்லையே. உங்க 2 பேரும் எங்களையா தேடுறது? எதுக்குடா தேடுறாங்களே? என்ன விஷயம்? என்னது என்னவா? உங்க 2 பேர் புட்டத்தீங்களோ ஒருத்தர் மாத்தி மாத்தி பயங்கரமா அடிச்சுக்கின்னு தலை முடியல இழுத்து புடிச்சு வீடுல உருண்டு பிறந்து ஊரே வேடிக்கை பாக்குது. எங்க போய் தொலைஞ்சுங்க, சீக்கிரம் வாங்க. ஒன்னாவா சேர்ந்து வரீங்க, ஒரே போன்ல வச்ச இல்ல அப்போ. பிரச்சனைக்கு நீ இதை காட்டுமா? எனக்கும் புரியுது. நல்லா இருக்க ஊரை கெடுக்கிறவரு ஊர் கவுண்டரு, நாட்டு மக்களை கெடுக்கிறவரு நாட்டாம. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம்.